ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல். நம்மளுடைய சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அவள் ஒரு தொடர்கதை என்ற ஒரு உண்மை சம்பவம் எபிசோட் 5. நம்மளுடைய சேனலில் நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி, நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ்லாம் போட்டுட்ருக்கோம். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மலருக்கு பிறந்த நாளுக்கு ராம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததை அவள் பத்திரமா வைத்துக்கணும்னு நினச்சிட்டு இருந்தா. மலர் ட்ரெஸ் எடுத்தது போலவே ராமுக்கும் மலர் ட்ரெஸ் எடுத்து தரணும்னு நினைச்சா. ஆனா அவளுக்கு ஜென்ஸுக்கு ட்ரெஸ் செலக்ட் பண்ண தெரியாது. அதனால அவள் தங்கையான ரேணுவை அவளுடன் அழைத்து சென்றாள். அங்கு ஒரு பிளாக் கலர் ஷர்ட், ஒயிட் ஷர்ட் எடுத்தாள். இரண்டுமே ராமுக்கு பிடிக்குமோ என ஒரு சந்தேகத்துடன் அவனிடம் எடுத்து சென்றான். அதை பார்த்து ராம் சிரித்து கொண்டே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடின்னு சொன்னான். ராம் டி போட்டு கூப்பிடுவது மலருக்கு ரொம்பவே பிடிக்கும். அவர்கள் இருவரும் இடையில் சில பல சண்டைகள் வரும். இப்படியே அவர்களது வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் மலரின் அக்கா மகள் ஒருவனை காதலிப்பது வீட்டில் தெரிய வந்தது. அப்போது அவள் வீட்டில் நிறைய எதிர்ப்பு, ஹவுஸ் அரெஸ்ட், கேலி பேச்சு, தகாத வார்த்தைகள் என அனைத்தையும் பார்த்தாள். அந்த சம்பவத்தை பார்க்க பார்க்க மலருக்கு பயம் வந்தது. நம்முடைய காதலை வீட்டில் இப்படிதான் எடுத்துப்பாங்களோ, இல்ல நம்மளையும் இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்களோ என ஒரு பயம். அந்த பயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு புரியாம மலர் ராமிடம் நாம லவ் பண்றதை விட்டுலான்னு சொன்னான். ராம் கோபப்பட்டான். அதற்கு மலர் ராமிடம் என் அக்கா பொண்ணு லவ் பண்றது தெரிஞ்சதும் வீட்டில் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டாங்க. நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ண மாட்டேன். வீட்டு சம்மதத்தோட தான் நடக்கும். அது நடக்குன்ற நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு என சொல்லி நாம விட்டுறலாம். எனக்கு உங்க போட்டோ மட்டும் வேணும்னு சொன்னான். அதுக்கு ராம் ரொம்ப கண் கலங்கினான். அவன் எடுத்த போட்டோவில் ராம் கண் கலங்கி இருந்தது. ராம் உன்னை பார்க்கணும்னு சொன்னான். அப்போது அவள் பாரிஸில் உள்ள ஆர்எம்பி இன்ஃபோடெக் என்ற கம்பெனியில் வேலை பார்த்தாள். அவளும் சரி என்று கூறினாள். சரி, நாம பிரிஞ்சிடலாம்னு சொன்னான் அவனை பார்க்கும் வரை. மறுநாள் நான் பாரிஸ் வர கார் எடுத்துட்டு வந்தான். மாலை நேரம். ராம் கால் பண்ணதும் மலர் ஆபீஸில் பர்மிஷன் போட்டு அன்று அவள் லைட் கிரீன் சுடிதாரும் ஒயிட் ஷால் போட்டிருந்தாள். அவள் இறங்கி வந்து காரில் ராம் அருகில் உட்கார்ந்தாள். கார் லேசாக நகர ஆரம்பித்தது. அப்போது ராம் அவளிடம் நான் வேண்டாமா, நான் உன்னை விட்டு போக வேண்டுமா என கஷ்டத்துடன் கேட்டான். மலர் அவன் முகத்தை பார்க்க தைரியமில்லாமல் திரும்பி பார்த்து வேண்டாம் என்று தலையசைத்தாள். ராம் கார் ஓட்டிக்கொண்டே மலரை பிடித்து உதட்டில் இறுக முத்தமிட்டு என்னைக்குமே எனக்கு நீ தாண்டி வேணும், என்னால உன்னை விட்டு போக முடியாது, யாருக்கு விட்டு தரவும் முடியாதுன்னு சொன்னான். மலர் கண்களில் கண்ணீர். என்ன நேயர்களே, இதனுடைய தொடர்ச்சி வந்து நெக்ஸ்ட் வீக்ல ரிலீஸ் பண்ணுவேன். நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.